என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. தேவனுடைய சின்னத்தை பார்த்து ஏன் இதை சொன்னார் என்று சொல்லி அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். என்னை தேடுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. என்னை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்பொழுது ஒரு மோசமான இக்கட்டான சூழ்நிலையில இருக்கக்கூடிய இஸ்ரவேலருக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, அவரை தேடும்போது பிழைப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்த வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் அவர் அந்த வசனத்தை சொன்னார் அப்படின்னு அதை சொல்லிட்டு அதை சொல்லுவார். என்ன சொல்லுவார் பாருங்க, பெத்தேலை தேடாதையுங்கள், கில்காலிலேயும் சேராதையுங்கள், பெயர்ஷெபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு இதை எப்படி சொல்லணும், நம்ம இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு புனித பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்துட்டா, அதாவது புற மதஸ்தர்களால கை கொள்ளப்படுகிற சில காரியங்கள் இங்க போயிட்டு வந்துட்டா அப்படின்ற ஒரு மனநிலை அநேகருக்கு உண்டு. அங்க போயிட்டு வந்ததுனால யாரும் பரிசுத்தமாகி விட போவது கிடையாது. இஸ்ரேல் தேசத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டா அப்படியே பாவம் மன்னிக்கப்பட்டுரும், அப்படியே பரலோகத்துக்கு நேராக போயிடலாம், அப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீங்க எங்கேயோ போயிட்டு வந்துட்டதுனால கிடையாது, நீங்க கர்த்தரை தேடணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு அநேகருடைய மனநிலைமைகள் இன்றைக்கு ஒருவேளை ஊழியங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நேராக போய்விட்டது. போயிட்டு வந்துட்டோம்னா அங்க போயிட்டு வந்துட்டாலே அப்படி கிடையாது. நீங்க கர்த்தரை தேடி போனா தான் கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுடைய மனநிலைமைகள் இப்படி இருக்குன்னா, சில நேரம் பாருங்க, சில ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு இது வச்சா, ஒரு கூட்டம் நடத்தினா அங்க போயிட்டு வந்துட்டாலே போதும்பா அப்படின்ட்டு போயிட்டு என்ன வசனம் சொன்னாங்க, என்ன வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டது, இல்லை நம்மகிட்ட இருக்கிற தவறுகள் என்ன சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது, அதை எதை சரி பண்ணணும், அல்லது நான் என்ன செய்ய வேண்டும், இவைகளையெல்லாம் கேட்கக்கூடிய மனநிலைமையே இருக்காது. அப்படியே போயிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போயிடுவாங்க. அது அல்ல. நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இங்க அதனால தான் அவர் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு, பெத்தேல தேடாதீங்க, கில்கால சேராதீங்க, பெயர்ஷெபாவுக்கும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடணும். ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் மற்றவர்களை போல, இருளில் இருக்கிற ஜனங்களை போல, அவங்ககிட்ட பாருங்களேன், அவங்க எங்க போனாலும் வந்தாலும் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் இருக்காது. ஆனால் அப்படியே இல்லை. நாம் தேவனை தேட போகும் பொழுது கண்டிப்பாக தேவன் நமக்குரிய மாற்றங்களை நமக்குள் அருளுவார், நமக்குரிய மேன்மைகளை நமக்கு அருளுவார். நம்ம ஆனா தேடி போற அந்த மனநிலை எப்படி இருக்குன்னா, கர்த்தரை தேடி போகணும், ஆண்டவரை தேடி நாம் போக வேண்டும், ஆண்டவரை தேடி நாம் சேர வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. இன்னைக்கு உலக மக்களுடைய பொதுவான கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் புனித இடங்களாகவும் அந்த இடங்களுக்கு சென்று வந்தாலே நம்ம எதையுமே செய்ய வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறவங்களுக்குமே ஆண்டுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, அவங்க கர்த்தரை தேடினா பிழைப்பாங்க.
கர்த்தரை தேடலைன்னா அவங்க கைவிடப்படுவாங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு அதுதான் வச்சிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தரை தேடுகிறதாக இருப்போம். வேதம் சொல்லுது, கர்த்தரை முழு உள்ளத்தோடு நம்ம தேடும் பொழுது நாம் கண்டிப்பாக கண்டடைவோம். அவரை கண்டடையத்தக்க கண்களை கர்த்தர் நமக்கு தருவார். அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தரையே தேடுவோம், கர்த்தரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நம்புவோம். அவரை தேடும்போது நமக்கு அவர் கண்டிப்பாக தென்படுவார். ஆண்டுடைய வசனம், நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டே ஆகில் அவர் என்னென்னைக்கும் உங்களை கைவிடுவார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கர்த்தரை தேடுகிற மனநிலைமையை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுதும் ஒரு இடத்தை நாம் ஸ்பெசிஃபை பண்ணி மேன்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரையே நாம் மேன்மைப்படுத்துவோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரையே தேடுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நாம் கண்டடைவோம். நமக்குரிய பதில்களை கர்த்தர் தருவார். ஆண்டவரை தேட பழகிட்டோனாலே நம்மகிட்ட மாற்றம் வந்துடும். கர்த்தரை தேட பழகிட்டாலே நமக்குள்ள எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறதை, எல்லா விதமான நிலைகளிலும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார்.